Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடைபெறவுள்ள மகளிர் தின விழாவில் பங்கேற்க தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டுள்ளார். இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், தற்பொழுது வீட்டிலிருந்து விஜய் அவர்கள் புறப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். சுமார் எவ்வளவு நேரத்தில் நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்றடைய இருக்கிறார்? இன்றைய நாளில் இந்த மகளிர் தின கொண்டாட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? உலக மகளிர் தினம் நாளை உலகம் முழுவதும் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில கட்சியின் சார்பில், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த மகளிர் தின விழா மாமல்லபுரத்துல சரியாக 3 மணிக்கு துவங்குகிறது. கட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிர்கள் 2500 பேர் கலந்து கொள்வதற்கு ஏற்கனவே QR கோடுடன் பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விழாவில் மகளிர் குறித்த திட்டங்கள், தமிழக வெற்றி கழக தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய திட்டங்களை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட இருக்கிறார். பல்வேறு திட்டங்கள், பெண்களை கவரக்கூடிய திட்டங்களும் அதே போல அவர்களுக்கான நலத்திட்டங்களும் இந்த வாக்குறுதிகள் இருப்பதாக தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தற்போது அந்த நிகழ்வுல கலந்து கொள்வதற்காக நீலாங்கரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். சரியாக 30 to 40 நிமிடத்திற்குள்ள மாமல்லபுரத்தை அடுத்து இருக்கக்கூடிய அந்த தனியார் அரங்கரை வந்து சேர்வார். சரியாக 3 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கி அந்த தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிட்டதற்கு பிறகாக மகளிர் மத்தியில் அவர் உரையாற்ற இருக்கிறார். அதற்கு முன்பாக முக்கிய நிர்வாகிகளும் பேச இருக்கின்றனர். இந்த உரை என்பது ஏற்கனவே பெருமளவுல எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. கடந்த ஒரு வாரமாக பல்வேறு கேள்விகளும் சர்ச்சைகளும் அவரை நோக்கி இருக்கக்கூடிய சூழல்ல இதற்கெல்லாம் பதிலளிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. சற்று முன்னதாக கூட அவரது மனைவி தொடுத்த அந்த விவாகரத்து மனுவுடைய 2வது பெட்டிஷன் வெளியாகி இருக்கிறது. அவரது வழக்கறிஞர் தரப்பினர் வீட்டிலேயே அனுமதிக்கவில்லை, கோர்ட்டுக்கு சென்றால் அனுமதிக்க மாட்டோம் என்பதை போன்ற கருத்துக்களை முன்வைப்பதாக அவரது மனைவி அந்த பெட்டிஷனை தாக்கல் செய்திருப்பதை பார்க்க முடிந்தது. கடந்த February 22 இந்த மனு செங்கல்பட்டு நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தகவல்கள் இன்று வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து அவரை நோக்கி கேள்விகள் பலவும் எழுந்திருக்கிறது. இந்த சர்ச்சைகளுக்கும் கேள்விகளுக்கும் அவர் பதிலளிப்பாரா என்பதுதான் இன்றைய நிகழ்வுடைய முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதோடு சேர்த்து தமிழக வெற்றி கழகம் 2026 முதன்முறையாக தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில தேர்தல் வாக்குறுதி வெளியீடு என அதிகாரப்பூர்வமாக இன்று மகளிர் தினத்தையொட்டி மகளிருக்கான திட்டங்களையும் இந்த நிகழ்வு அவர் வெளியிட இருக்கிறார். தொடர்ந்து பேசலாம் மணிகண்டன். தாவேக மகளிர் தின விழாவில் பங்கேற்க தனது வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். தனது நீலாங்கரை இல்லத்திலிருந்து அவர் புறப்படக்கூடிய காட்சிகளைத்தான் பார்க்கிறோம். இன்று இந்த மகளிர் தின விழா கொண்டாட்டத்தின் போது தாவேகவின் மகளிருக்கான தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்று இந்த விழா நடைபெறக்கூடிய நாளிலே தான் நமது செய்தியாளர் குறிப்பிட்டது போல அவரது மனைவி சங்கீதா தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனுவில் இந்த நீலாங்கரை வீட்டில் தான் தங்க அனுமதிக்கப்படவில்லை என்றும் தனக்கு அங்கு வாழும் அதிகாரத்தை அங்கு இந்த வழக்கு முடியும் வரைக்குமாகவது அங்கு தான் வசிப்பதற்கான உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த மகளிர் தின விழா கொண்டாட்டமானது இன்று நடக்க இருக்கிறது. ஸோ இதற்கு தாவேக தலைவர் விஜய் தரப்பிலிருந்து ஏதேனும் பதில் இந்த கூட்டத்தில் கிடைக்கப்பெறுமா? இது குறித்து அவர் பேசுவாரா அல்லது மௌனம் காப்பாரா என்று நிறைய கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் நம் முன்னே இருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை ஒருபுறம் சந்தித்து வரக்கூடிய நிலையில் கட்சி பணிகளையும் மறுபுறம் செவனே செய்து கொண்டிருக்கிறார். ஸோ இன்றைய நாளின் மகளிர் தின கொண்டாட்ட விழா இந்த கூட்டத்தில் விஜய் என்ன பேச இருக்கிறார்? தனது வாழ்வில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சவால்கள் குறித்து ஏதேனும் பேசுவாரா? தனது மனைவியின் மனு குறித்து ஏதாவது பேசுவாரா என்று நிறைய எதிர்பார்ப்புகள். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.